ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன ஃப்ரைடே அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஸ்ரீனிவாச கல்யாணம் ஸ்ரீதேவி பூதேவியோட இந்த பூஜையெல்லாம் பொதுவாக கோயில்களில் பண்ணுவாங்க. அதுவும் பெரிய பெரிய வெங்கடேஸ்வர கோயில் இருக்கு இல்லையா, அங்கே பண்ணுவாங்க. திருப்பதி கோயிலில் பண்ணுவாங்க. வேற ஒரு சிலர் மட்டும்தான் வந்து வீட்டில் இந்த பூஜையை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய இடம் வேணும், நிறைய டைமும் வேணும் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுமே வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கோயில்களில் கொடுத்துருக்காங்க. ஆனால் கோயிலில் வந்து ஒரு 10 பேர் 20 பேர் அந்த மாதிரி பேரை உட்கார வச்சு பண்ணுறதுனால வந்து பெருசா எனக்கு திருப்தி இல்லை. அதனால இந்த தடவை வீட்லயே ஸ்பெஷலா பண்ணியிருக்கோம் வாங்கன்னு சொல்லி தான் இன்வைட் பண்ணாங்க. அதனாலதான் மிஸ் பண்ணாம போயிருந்தேன். அங்கேயே லஞ்ச் முடிச்சுட்டு பக்கத்துல இருந்த ஒரு ஆர்கானிக் ஷாப்ல போய் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான சில மில்லட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வீட்லயே இருந்து நார்மல் ரொட்டீனை மட்டும் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம எவ்வளவு ஃபிட்டா இருக்கோம்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே போய் வெளி இடங்களை சுத்தி பார்க்கும்போது அதிகமா நடக்கும் போது தான் தெரியும் நம்மளோட ரியல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது. இந்த பாண்டிச்சேரி ட்ரிப் எனக்கு கத்துக் கொடுத்த பாடம் இது. சீரியஸாவே ஃபிட்னஸ் மோட ஆன் பண்ண வேண்டிய நேரம்னு தோணுச்சு. அதனாலதான் போய் இமீடியட்டா இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நேற்று போட்டிருந்த பிசிபேலே பாத் வீடியோவில் நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல லாங் வீடியோல மில்லட்ஸ்ல பிசிபேலே பாத் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரைஸ்ல ப்ரிப்பேர் பண்றவங்க மில்லட்ஸுக்கு பதிலாக ரைஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டா போதும். அந்த வீடியோட லிங்க் நேற்று போட்ட ஷார்ட்ஸோட டைட்டிலுக்கு மேல பின் பண்ணி கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.